மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சம்மர் ஸ்பெஷல் ராகி கஞ்சி. இந்த ராகி கஞ்சி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சம்மர் ஸ்பெஷல் ராகி கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிது, உப்பு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1. சம்மர் ஸ்பெஷல் ராகி கஞ்சி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ராகி கூழ் தெரியும். ராகி கஞ்சி கூட நம்ம குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் பண்ணி கொடுப்போம். கூழ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பக்குவம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். அதாவது கட்டி இல்லாம கரைச்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி இந்த பக்கம் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்ல ரோலிங் பாயில்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது இதுல இந்த ராகி கஞ்சியை ஊத்திடலாம். அடுப்பு நல்லா சிம்லயே இருக்கட்டும். கைவிடாம கலரிட்டே இருப்போம். இப்போ இந்த மாதிரி கலரும் போது உங்களுக்கு நல்லா திக்காயிட்டே வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த திக்னஸ் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியா வேணும்னா சுடு தண்ணி ஒரு கப்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிளாசி லுக் இருக்கும். நல்ல ஷைனிங்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல மாவு நல்லா வெந்ததுக்கான பக்குவம். இப்போ இந்த ராகி கஞ்சி நல்லா வெந்துடுச்சு. இதை ஆற வைக்கணும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இதுல தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கஞ்சி நல்லா ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின வெங்காயம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்னுமே தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கட்டியா வேணும், குழந்தைங்களுக்கு ஊட்ட போறீங்க, வெங்காயம்லாம் வேணாம்னா நீங்க வெறும் தயிர் மட்டும் சேர்த்து கூட கட்டியா ஊட்டலாம்.
சம்மர் ஸ்பெஷல் ராகி கஞ்சி எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சுஜா.